ஆ, 1 2. வயிறு நிரம்ப சாப்பிட்டு பசியார 3 திர்ஹம்களாவது வேண்டுமே. கையில் இருப்பதோ 2 திர்ஹம்கள் தான். பாலும் கொஞ்சம் பழமும் வாங்கிச் சாப்பிடலாம். பசிக்கும் இந்த வயிற்றுக்கு என் வயதின் பலவீனம் எங்கே புரிகிறது? எங்கே சென்று தொலைந்தான் இந்த பணியாள்? கோதுமை ரொட்டிகளையும் பழங்களையும் கடையின் முன்னே பரப்பி வைக்க வேண்டும். கறந்த பாலினை காய்ச்ச வேண்டும். அழுக்கு பாத்திரங்களை கழுவி கவிழ்த்து வைக்க வேண்டும். இவ்வளவு வேலைகள் இருக்க எங்கே சென்று குரட்டை விட்டு தூங்குகிறான் அவன்? அன்பரே, உங்களுக்கு இறைவனின் சாந்தி உண்டாகட்டும். இப்போதுதான் கடையை திறந்தேன், அதற்குள் வந்து விட்டீரா? பசித்ததே, வந்தேன். ஒருவேளை சாப்பிடாவிட்டால் உயிர் போய்விடாது. என்மேல் எதற்கு எரிந்து விழுகிறார்? என்ன பேசுகிறீர்? என் கடை முன் நிற்காது போய்விடும் என்கிறேன். பசி மயக்கத்தில் தலை சுற்றுகிறது கடைக்காரரே. காய்ந்த திராட்சைகளை எங்குதான் வைத்தானோ? பேரிச்சம் பழம் கொடுங்கள். படரச குவளையை இங்குதானே வைத்திருந்தேன். காய்ச்சிய பாலாவது இருக்கிறதா? கூலியை மாத்திரம் நேரத்திற்கு கொடுத்து விட வேண்டும். நேரத்தோடு வேலைக்கு வா, பொறுப்பாக வேலையை பார் என்று புத்தி சொல்லிவிட்டால் போதும். 2-3 நாட்கள் இப்பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். இவனை வேலைக்கு வைத்துக் கொண்டு நான் படும் பாடு இருக்கிறதே. நான் கேட்பது உங்கள் காதில் விழவில்லை? பணியால் மறுமுறை நான் தான் சமாளிக்க வேண்டும். நான் கொடுக்கும் குறைந்த கூலிக்கு என்னிடம் அவன் வேலை பார்ப்பதே அதிசயம்தான். கடைக்காரரே, உங்களைத்தான். ஐயோ, எதற்கு என் உயிரை வாங்குகிறீர்கள்? தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள். நான் கேட்பதை கொடுங்கள், போய்விடுகிறேன். யாசகம் கேட்பதற்கு நேர காலம் வேண்டாமா? நான் யாசகமே கேட்கவில்லையே. நீர் யாசகர் தானே? அதில் என்ன சந்தேகம்? பசிக்கிறது என்றீர். யாசகனுக்கு பசிக்க கூடாதா? கடையில் எதுவும் வாங்க கூடாதா? இங்கே பாருங்கள், கையில் காசு இருந்தால் யாரும் எதையும் இங்கே வாங்கி சாப்பிடலாம். காசுதானே? இதோ 2 திர்ஹம்கள். திர்ஹம்கள்? மன்னிக்கவும், நேர் யாசகம் கேட்டு வந்ததாய் நினைத்து விட்டேன். பரவாயில்லை. சுட சுட ரொட்டி இருக்கிறது, சாப்பிடுகிறீர்களா? ரொட்டியா? வேண்டாம், அதை வாங்க என்னிடம் காசில்லை. காசில்லையா? முதல் கோணல். முதல் கோணலா? நீங்கள் சொல்வது? விதிக்கு விளக்கம் கேட்காதீர். வேறு என்ன வேண்டும்? காய்ச்சிய பால். அது இன்னும் தயாராகவில்லை. எப்போது தயாராகும்? பணியால் வர வேண்டும். இப்போது வந்து விடுவாரோ? நம்பிக்கை இல்லை. பிடிப்பில்லாது பேசுகிறீரே. 2 திர்ஹம்களுக்கு இதுவே அதிகம். இந்த சிரிப்பின் அர்த்தம்? பை நிறைய திர்ஹம்களுடன் வரும் முதல் வாடிக்கையாளனை எதிர்பார்த்திருப்பீர். ஆனால் கையில் தட்டுடன் பிச்சைக்காரன் நான் வந்துவிட்டேன். அது தவறு என்று எனக்கு தெரியும். பசிக்கும் இந்த வயிற்றுக்குத்தான் அது புரிவதில்லை. அவசரத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டேனே. அல்லாஹ்வே, என்னை மன்னித்து விடு. இந்தாருங்கள் 1 திர்ஹம். பேரீட்சைக்கு காசு வேண்டாம், அது இலவசம். இல்லை, வெறுப்புடன் தருவது உடம்பில் ஒட்டாது. இல்லை பெரியவரே, அது அல்லாஹ்விற்காக நான் தந்தேன். நன்றி கடைக்காரரே. மனித மனம் நொடிக்கு நொடி மாறுகிறது. சற்று பொறுங்கள். சொல்லுங்கள். இதோ கோதுமை ரொட்டி. இதுவும் இலவசம்தான். அன்பளிப்பு. வயிறார சாப்பிடுங்கள். நன்றி கடைக்காரரே. உங்கள் வியாபாரத்தில் இறைவன் பரக்கத் செய்யட்டும். சென்று வாருங்கள். யாரோ மீதுள்ள ஆத்திரத்தில் அவசரப்பட்டு பசிக்கிறது என்று வந்தவரிடம் எரிந்து விழுந்து விட்டேனே. அவர் நோகும்படி கதைத்து விட்டேனே. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று கலாக்கதிரை மறந்து பேசிவிட்டேனே. வெட்கம். பொருட்கள் வாங்க கடைக்கு இல்லாதவன் வந்தால் ஒரு முகம், செல்வந்தர்கள் வந்தால் இன்னும் ஒரு முகம், கொழுத்த கருத்த ஒட்டகையில் வாடிக்கையாளர் வந்தால் அப்போது ஒரு முகம், நடந்து களைத்து வியர்த்து வருபவனுக்கு வேறு ஒரு முகம். தன் சுயலாபத்திற்காக, வருமானத்திற்காக ஏன் இந்த நயவஞ்சக வேஷம்? அடிக்கடி முகமூடிகளை மாற்றுவது ஒரு முஸ்லிமுக்கு எப்படி நலவாகும், அழகாகும்? இறைவா, அல்லாஹ்வே, கிருபையாளனே, என் உள்ளத்தை தூய்மைப்படுத்து. பகல் பொழுதற்குள் நகரம் முழுவதையும் சுற்றி பார்க்க வேண்டும்.
இன்று என் தேவைகளை நிறைவேற்ற நிச்சயம் ஒருவர் வருவார். நட்டிய மரமாய் நடுவீதியில் நின்று புலம்பாமல் வீதியை விட்டு விலகியிரு. ஒரு நல்ல மனிதர் வருவார். அவர் மூலம் என் தேவைகள் நிறைவேறும். நல்ல மனிதர் தேவைகளை நிறைவேற்றுவார். கிழிந்த ஆடை, அழுக்கு படிந்த மேனி, தள்ளாடும் வயது, இப்படி வீதியின் நடுவில் நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். அருகில் சென்று பார்க்கலாம். நல்லது செய்தால் யாவருக்கும் நல்லதே நடக்கும். மறுபடியும் மறுபடியும் சொல்வேன், நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். வயோதிபரே, ஆச்சரியமான வார்த்தைகளை சொல்கிறீர்கள். நானா? ஆச்சரியமான வார்த்தைகளையா? ஆமாம், நல்லது செய்தால் யாவருக்கும் நல்லதே நடக்கும் என்றேன். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அழகான வார்த்தைகள்தான் ஒருவரது செயல்களை அர்த்தமுள்ளதாக்கும், பரக்கத் மிக்கதாக்கும். நல்ல வார்த்தைகளை பேசுவதும், நல்லது செய்தால் பாராட்டுவதும், அதனை வாழ்த்துவதும் ஒரு முஸ்லிமின் அழகிய பண்புகள் என்பதை உமது வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் மூட்டின. அதனால்தான் நீர் சொன்னதை ஆச்சரியம் என்றேன். நீங்கள் ஒரு அறிஞர்தானே? இருக்கக்கூடாதா? ஹலீஃபாவை சந்தித்து பரிசல்கள் பெற வந்துள்ளீரா? இருக்கலாம். பார்த்தீர்களா? வறுமையும் உடல் பலவீனத்தையும் வைத்து உதவி கேட்டால் அவர் யாசகர். கற்ற கல்வியையும் பெற்ற அறிவையும் வைத்து உதவி கேட்டால் அவர் அறிஞர், புத்திசாலி, பிழைக்கத் தெரிந்தவர். என் வார்த்தைகள் மட்டுமல்ல, இந்த உலகம் கூட ஆச்சரியமானதுதான் அன்பரே. இவர் சொல்வதிலும் உண்மை இருக்கிறது. ஆமாம் பெரியவரே, ஒரு மனிதர் வருவார், அவர் மூலம் எனது தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று எப்படி உறுதியாக சொல்கிறீர்? அது இறைவன் மீது நான் கொண்டுள்ள நல்ல எண்ணம், நம்பிக்கை. நல்லெண்ணம், நம்பிக்கை? ஆமாம் அன்பரே, என் சிறு வயது முதல் நான் கடும் உழைப்பாளியாக இருந்தேன். இருப்பதைக் கொண்டு உள்ளம் மகிழ்ந்து நிம்மதியாய் வாழ்ந்தேன். உதவி என்று வருபவர்களை வெறும் கையுடன் திருப்பி அனுப்பிய அனுபவம் எனக்கில்லை. இப்போது முதுமையும் நோயும் என்னை வாட்டுகின்றன. உழைத்து வாழ உடம்பில் தெம்பில்லை எனக்கு. எனக்கு ஆதரவாய் இருந்தவள் என் மனைவி மட்டுமே. அவளும் மரணித்து விட்டாள். அதுதான் யாசகம் கேட்டு என் காலத்தை கடத்துகிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் என் தேவைகளை வல்ல நாயன் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். முதியவரே, முதியவரே, கையில் காய்ச்சிய பாழ்குவளையுடன் உம்மை எங்கெல்லாம் நான் தேடுவது? பார்த்தீர்களா, பார்த்தீர்களா, நான் சொன்னேனே. ஆச்சரியம் பெரியவரே, ம், நல்லுள்ளம் கொண்டவரே. ம். யார் நீங்கள்? அது என் கடை. காலையில் பசி என்று அங்கு வந்தவரை வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டேன். நான் இருந்த சூழ்நிலை அப்படி. ஆனால் என்னவோ தெரியாது, திடீரென்று என் மனதில் ஒரு மாற்றம். இந்த வயோதிபரை கண்டவுடன் உதவி செய்ய வேண்டும் என்ற உந்துதல் எனக்குள். அப்படியா? கடைக்காரரே, ம், இதோ என் அன்பளிப்பு. அன்பளிப்பு? தங்க நாணயம்? இதை ஏன் எனக்கு கொடுக்கிறேன் என்கிறீர்களா? ஆ, இந்த வயோதிபரின் நிலை அறிந்து அவருக்கு உதவி செய்தீர்கள். ம். செய்த தவறை உணர்ந்து நல்லது செய்ய நினைக்கிறீர்கள். அதுதான். அது அது அந்த அல்லாஹ்விற்காக நான் செய்த உதவி. அதற்கான கூடிதான் இந்த தங்க நாணயம். நன்றி, மிக்க நன்றி. முதியவரே, இதோ. எனக்கா தங்க நாணயங்களா? அது உங்களின் நம்பிக்கைக்காக, இறைவன் மீது நீங்கள் கொண்டிருந்த உறுதிக்காக. நான் தான் சொன்னேனே, ஒரு நல்லவர் மூலம் எனது இன்றைய தேவைகளை வல்ல நாயன் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் என்று. அது நடந்துவிட்டது. நல்லெண்ணங்களுக்கு நற்கூலி நிச்சயம் கிடைக்கும். உண்மையில் நீங்கள் யார்? நானா? இந்த தேசத்து மக்களின் பிரதிநிதி. பிரதிநிதி? ஹலீஃபா நீங்களா? மக்கள் மனமறிந்து துயர் துடைக்க மாறுவேடம் பூண்டு வந்தது எங்கள் ஹலீஃபாவா? யாசகரே, உங்களுக்கு மாதந்தோறும் ஒரு தொகை உதவி கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன். என் அதிகாரிகள் உங்களை வந்து சந்திப்பார்கள். நான் வருகிறேன். மிக்க நன்றி ஹலீஃபா. இன்று நீங்கள் செய்த இந்த நலவுக்கு உங்களுக்கு நிச்சயம் நன்மைகள் கிடைக்கும் ஹலீஃபா. நலவே நடக்கும்.
சுவடுகள் கேட்டீர்கள். பிரதியாக்கம் ஷாக்கிர் முஹம்மத். பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் MS அப்துல் லத்தீப், ஃபஸ்ஹான் A நவாஸ், ஷாக்கிர் முஹம்மத் ஆகியோர். தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன்.